ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு பைபிட்டில் வந்து எப்படி வித்ரா பண்ணுறது, அதாவது டாக்ஸ் டோக்கன் வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி யூபிஐக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு. ஸோ நான் சொல்லிடுறேன். என்கிட்ட எதுவுமே கிடையாது, 0 USDTயில் இருக்குது. அதனால நான் உங்களுக்கு புரியிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பைபிட் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே வந்துட்டிங்கன்னா ஒன் செகண்ட், அசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. இங்கே வந்து அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு யூனிஃபைடு ட்ரேடிங் இருக்குல்ல, இதில் தான் உங்களோட டாக்ஸ் வந்து இருக்கும். என்கிட்ட டாக்ஸ் செல் பண்ணிட்டேன். ஸோ நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். டாக்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணா டாக்ஸ் வந்துடும். ஸோ டாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல டாக்ஸை செல் பண்ணணும். செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்படியே ஸ்கிப் பண்ணி முன்னாடி போயிருங்க. நான் செல் பண்ணுறதுலேருந்தே ஃபுல்லாக டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது புரியும். ஸோ டாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெட்வொர்க் எனக்கு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் வரும். ஸோ டாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் எனக்கு இப்போ இதில் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு இது 3ல் வந்து உங்களோட டாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த செகண்டாக இருக்க ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை USDT எடுத்துக்கலாம். USDT கிளிக் பண்ணிட்டு உங்களோட இப்படி வந்தீங்கன்னா ட்ரேட் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை செல்லுன்னு 2 ஆப்ஷன் இருக்கா. இதெல்லாம் நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை செல் ஆப்ஷன் கொடுங்க. செல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க டாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அவைலபிள் 0 டாக்ஸ். என்கிட்ட டாக்ஸ் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக இதை அப்படியே இழுத்து விட்டு இப்போ அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதை இழுத்து விட்டு செல் டாக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து 1 மினிட் கூட அதிகபட்சம் 15 செகண்ட்ஸில் செல் ஆயிரும். செல்லான ஒட்டி நீங்கள் அப்படியே அசட்டை திருப்பி கீழே பாட்டமில் அசட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட USDT வந்து யூனிஃபைடு ட்ரேடிங் இங்கே ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் இருக்கும். இதில் இருக்கும்போது உங்களால் செல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதை வந்து ஃபண்டிங்க்கு மாற்றணும். ஃபண்டிங்க்கு எப்படி மாற்றுறதுனா, ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே பாருங்கள். தேர்ட் வித்ராவுக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரம்னு இருக்குல்ல, ஃப்ரம் வந்து நீங்கள் யூனிஃபைடுன்னு கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி யூனிஃபைடு ட்ரேடிங் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு 2 வந்து அதுவே மாறிடும். நீங்கள் ஃப்ரம் யூனிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா 2 வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்னு மாறிடும். இதில் வந்து நீங்கள் என்ன காயின்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் எப்படியுமே USDT அந்த தேர்டாக இருக்குது பாருங்கள், டெத்தர் USDT. உங்களுக்கு வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா, அந்த காயினுக்கு நேராக உங்கள்கிட்ட எவ்வளோ USDT இருக்கோ அந்த பேலன்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால 0ல் ஷோ ஆகுது. ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே வந்து மேக்ஸிமம்னு இருக்குல்ல, நீங்கள் எப்படி எல்லாத்தையுமே தான் வித்ரா எடுக்க போகிறீங்க, யாரும் ஹோல்டுலாம் பண்ண மாட்டீங்க. ஹோல்டு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்களோ அதை தவிர மீதி வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிடுங்க. மேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அந்த அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். இதில் நீங்கள் எதுவும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ உங்கள் காசு வந்து ஃபண்டிங்கில் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறேன். ஸோ ஹோமுக்கு வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் P2P ட்ரேடிங்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை கிரிப்டோன்னு ஒரு ஆப்ஷனில் P2P ட்ரேடிங் அப்படின்னு இருக்கா. P2P ட்ரேடிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் வந்து உங்களோட USDT வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன். ஆனால் வீடியோ எடிட்டிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நான் அதை ஷோ பண்ணிடுறேன். ஸோ P2P ட்ரேடிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகிறதுனால என்னால் அவ்வளோ ஸ்பீடாக காட்ட முடியல. நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணி முன்னாடி கூட போயிருங்க. அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ P2P ட்ரேடிங்குள்ளார நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா பை இருக்கும், செல் இருக்கும். இந்த இடத்துல உங்கள் யாருக்காவது INR தவிர வேறு ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல அதை கிளிக் பண்ணி INRனு மாற்றிக்கோங்க. அது ஒன்றுமே இல்லை. கிளிக் பண்ணிட்டு INRனு டைப் பண்ணிங்கன்னா INR வந்துடும். ஸோ அங்கே INR செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பையில் இருக்குது. செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறையா இதை USDT வாங்குறவங்களோட இது வரும். இப்போ ஃபஸ்ட்டாகவே ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு USDT 92 ருபீஸ்க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்காருன்னா, மினிமம் லிமிட் 4 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் INR. எப்படியும் அவ்வளோ வச்சிருக்கிறவங்க இதை பார்க்க மாட்டீங்க. நான் இது எவ்வளோ இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து ஒரு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 2000 ஒரு 10,000 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 380 INR, அதாவது 3,80,000 சொல்லியிருக்காங்க. அடுத்தது 70,000, 50,000, 22,000. நம்ம வந்து ரொம்ப கீழே போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்க வேல்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது 5,000 8,400 ரூபாய்க்குள்ளார வேல்யூ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இவர்கிட்ட செல் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, IMPS இமீடியட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அது UPI இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஜிபே இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. 5,000 இருக்கிறவங்க இதை பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னுமே கம்மியாக போக போகிறேன். ஏன்னா ஒரு $20 வச்சிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1,500 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அவங்களுக்கு 5,000 வச்சிருக்கவங்களும் இந்த இதை அப்படியே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப கீழே போனோன்னா தான் சின்ன வேல்யூக்கான கிடைக்கும். 4,500 to 5,000லாம் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கீழே பார்த்துக்கிட்டே தான் வரணும். ஏன்னா இது ரொம்ப நம்ம ஈஸியாக இருக்குது. ஒரு ஆர்டர் தான் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சி யாருக்கும் செல் பண்ணி ஸ்கேம் ஆயிடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4,000 இருந்து 47,000 வரைக்குமே வாங்கிக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 586 ஆர்டர் எடுத்திருக்காரு. அதில் வந்து அவரோட சக்ஸஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99% சக்ஸஸ் ஆயிருக்காரு. ஸோ 4,000 இருக்கவங்க இவர்கிட்ட பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கம்மியாக தான் வச்சிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே அவ்வளோ தான் போகிறீங்க, $20, $30. அதனால தான் நான் ரொம்ப கீழே போய் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப ஒரு 500 ருபீஸ் இருந்துச்சுன்னா கூட செல் பண்ணிக்கலாம். இதில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆனால் ரொம்ப சர்ச் பண்ணணும். ரொம்ப பாட்டமில் போனீங்கன்னா தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரொம்ப தேடுறதுனால அவர் இங்கே பார்த்தீங்கன்னா 2,500 இருக்குது. டிஜிட்டல் ரூபின்னு போட்டிருக்காரு. UPI ஆப்ஷன் அவர் கொடுக்கல. ஸோ 5,000. சரி, நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 5,000 கொடுக்குறேன். கிடைக்கல. ஒரு 3,000 கிடச்சிருக்குங்க. இதுக்கு கீழே போனாலும் கிடைக்கும்.
ஸோ இது கீழே போனாலும் கிடைக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு 3000லேயே சொல்கிறேன். ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் 861 ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு, 98% சக்ஸஸ். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். செல்லை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட யூபிஐ ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட டீடைல்ஸ் இருக்குது. யூபிஐ கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐ ஐடி அண்ட் தென் ஜிபே, ஃபோன்பே எதிலேருந்து யூபிஐ எடுக்கிறீங்களோ அதோட QR கோடை வந்து நீங்கள் இதில் ப்ளேஸ் பண்ணிட்டு எவ்வளோ USDT செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு செல்லுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து உங்களோட பேமெண்ட் டீடைல்ஸ் போயிடும். அவர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பின விட்டு நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே ரிலீஸ் காயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யாருமே அமௌண்ட் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் காயின் கொடுத்துறாதீங்க. நீங்கள் ரிலீஸ் காயின் கொடுத்தா தான் உங்களோட காயின் அவங்களுக்கு போகும். முதல்ல அவங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு காயின் அனுப்புவீங்க. ஸோ அமௌண்ட் அனுப்பிட்டாங்க, நம்ம காயின் அனுப்பாமல் இருக்கலாம்னு நினச்சிடாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுவாங்க, அது தப்பான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காயினை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனவட்டி செக் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு காயினை ரிலீஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ என்னால் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க முடியல, அதனால தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். புரியல